ஃப்ரெண்ட்ஸ் வாங்க தக்காளி தொக்கு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு வடைச்சட்டி வச்சுக்கோங்க, அதில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, ஒரு 1/4 ஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க. 2 நல்லா பொரிஞ்சிடட்டும். 2 வரமிளகாய் கிள்ளி சேர்த்துக்கோங்க. ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம், ஒரு 6 பல் பூண்டை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது பொன்னிறமாகிற வரையும் நல்லா வதக்கி விட்டுருங்க. வெங்காயமும் பூண்டும் நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் மீடியம் சைஸ் தக்காளி 4 கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்திங்கன்னா தக்காளி சீக்கிரம் வதங்கிடும். மஞ்சள் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. தக்காளி நல்லா மசிஞ்சு வர வரையும் வெயிட் பண்ணுங்க. தக்காளி நல்லா மசிஞ்சு வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா சேர்த்து கலந்து விடுங்க. இப்போ 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. எல்லாம் சேர்த்து நல்லா வெந்து வரட்டும். நல்லா வெந்து வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் மல்லி இலை தூவிக்கோங்க. மல்லி இலை தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட தக்காளி தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.